எல்லாரோட ஃபேவரட் டிஷ்லையும் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு வறுவல் இருக்கும். இது வந்து மதுரையோட ஃபேவரட் ரெசிபின்னே சொல்லலாம். உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பருப்போடு சேர்த்து 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதை நீங்கள் தோல் உரித்து கொஞ்சம் பெரிய சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு சோம்பு, சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, பட்டை, கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரட்டி எடுத்துருங்க. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதுவும் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணி அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மசாலா பொடி வந்து நான் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன், கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பெரட்டாமல் அப்படி மெதுவாக அப்படியே மசாலா வந்து கோட்டிங் பண்ணுற மாதிரி அப்படியே லைட்டாக மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பெரட்டி எடுத்திங்கன்னா மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா பிடிச்சிரும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் நீங்கள் பிசைய வேணாம். இந்த மெத்தட்லேயே நீங்கள் அழகாக பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பாட்டில் வெறுமனா கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க 4-5 ஸ்பூன் சாப்பாடு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வச்சா. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சாம்பார் சாதத்தோடு தான் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் உருளைக்கிழங்கு ஃபீரியரோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.